எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷன்ஸில் வந்து என்ன எசென்ஷியல்ஸ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிசனிங் அண்ட் கான்வர்சேஷனும் இம்பார்ட்டன்ட். கிராமர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து வெக்காபுலரி கரெக்டாக இருக்கணும். நோட்டீசிங் லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும். சரியா? அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் வீடியோ இன்டர்வியூ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும், அவங்களுக்கு ஓரலாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால ஓரலாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓரல் கம்யூனிகேஷனில் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அக்கார்டிங் டு ஆட்ரியான் அண்டர்ஹில், கிராமர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கிராமர் வித்தவுட் ப்ரொனன்சியேஷன் இஸ் லைக் ஃபுட் வித்தவுட் டேஸ்ட். அதாவது ஃபுட் வித்தவுட் டேஸ்ட். கிராமர் வித்தவுட் ப்ரொனன்சியேஷன், கிராமர் இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் இருந்தது அப்படின்னா ஃபுட் வித்தவுட் டேஸ்ட், ஃபுட்டு வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ப்ரொனன்சியேஷன் இஸ் a physical activity and not a cognitive activity. ப்ரொனன்சியேஷன் வந்து ஃபிசிக்கல், நம்ம உடம்புல உள்ள ஆக்டிவிட்டி. அதை வந்து நம்ம அது வந்து அறிவாற்றலோடது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? there are muscles button in the mouth. muscles button வந்து மவுத்தில் இருக்குமா? எதில் மவுத்தில் இருக்குமா? லங்ஸில். பிரீத், லிப்ஸ், டங், ஜா அண்ட் வாய்ஸ், இதுலலாம் என்ன இருக்குமா? அதெல்லாம் இருக்குமா? மசில்ஸ் பட்டன்ல மவுத், அந்த நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு லங்ஸ், பிரீத், லிப்ஸ், டங், ஜா அண்ட் வாய்ஸ், and the resulting acoustic impact happen. This is not like grammar or vocabulary which are mental activities. இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் தேவையில்ல, ரொம்ப which are mental activities, அது ரொம்ப மைண்டில் இதாகும் அப்படின்னு. Paying attention to the accent is important while listening. நம்மளோட உச்சரிப்பு மட்டுமே வந்து அவங்க கவனிச்சாலே போதும், அதுக்கு மட்டும் நம்ம அட்டென்ஷன் கொடுத்தாலே போதும். The popular and widely recognized accents are British, American, Indian and Australian. இதெல்லாம் வந்து எங்க ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னா, அவங்க உச்சரிப்புக்கு அந்த அவங்களுக்கு லிசனிங், அவங்க பேசுறது மட்டுமே எங்களுக்கு போதுங்க, நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா பிரிட்டிஷ், அமெரிக்கன், இந்தியன், ஆஸ்திரேலியன்லாம் வந்து இது ரொம்ப பாப்புலராக இருக்கு. Different accents of the same language are acceptable as long as they are intelligible and communicative. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி லாங்குவேஜ் இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வேற மாதிரி, நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். நம்ம அமெரிக்கன், அதாவது டிஃப்ரெண்ட் உச்சரிப்பு இருக்கும், ஆனால் சேம் லாங்குவேஜ். ஆனால் எல்லாரும் இப்போ இங்கிலீஷ் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வந்து பேசுறது வேற மாதிரி இருக்கும். Exposure to different accents is important in a global business environment so that accents do not become a barrier to communication. அது வந்து நமக்கு ஒரு தடைக்கலா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் லெவல்ல நம்ம உச்சரிப்பு இருந்தால் மட்டும் போதும். எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் அசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஏ குளோபல். அந்த உச்சரிப்பு வழி நமக்கு அந்த புரிஞ்சா மட்டும் போதும். நம்ம வந்து அது வந்து so that accents do not become a barrier. அந்த உச்ச ஒலிப்பு வந்து ஒரு தடைக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? There is also a self-repair mechanism. More the usage, better is the repair work done intuitively and is present in every human being. All that is required is to use the language and listen to the intuition. நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறையா வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும், ஆனால் நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒருத்தங்க பேசுறத லிசன் பண்ணாலே நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லிசன் டு இன்டென்ட்லி டு ஸ்பீக் வெல். எ குட் ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஹூ இஸ் எ குட் லிசனர். எ குட் ஸ்பீக்கர், நான் வந்து நல்லா பேசுறேன் அப்படின்னா ஹூ இஸ் எ குட் லிசனர், நான் வந்து நல்லா கவனிச்சிருப்பேன்னு அர்த்தம். அவங்க பேசுறத நல்லா கவனிச்சாதான் திருப்பி நான் அவங்களோட மெசேஜ் எல்லாம் நான் இன்னொருத்தருக்கு பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். As listening happens, the mind subconsciously registers the accent, voice modulation, stress, grammar and vocabulary.
இங்க பாருங்க, லிசனிங் ஹேப்பன்ஸ், மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ்லி வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குதான். எப்படி பேசணும், எப்படி வாய்ஸை மாடுலேஷன் பண்ணாங்க, எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க அந்த வேர்டுக்கு, எப்படி கிராமர் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே கரெக்டாக தெரியும். ஸோ லிசனிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் லேர்னிங் டு ஸ்பீக் ஜஸ்ட் அஸ் த சைல்டு வுட் டூ. லிசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அதனால தான் கவனிச்சு பாரு, நல்லா சொல்றத கவனின்னு சொல்றாங்க. சரியா? It is essential to do listen the better models of the language to improve it naturally. The more you listen, the better your conversation will get. நீ நல்லா கவனிச்ச அப்படின்னா உன்னோட கான்வர்சேஷன் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Spoken grammar and its role in conversation பாருங்க. It has to be complete, intelligible and compelling for the listener to listen, respond relevantly and appropriately. Look at these two examples. See here. My brother loves pasta. Why do you say that? Hi friends like pasta, so he also loves it. Maybe he likes to because it's a bland. Didn't know you came late. Pardon? Didn't you came late? Didn't know you came late. Don't have to. But I missed a good lecture. The first line dialogue is from an English textbook, while the second one is informal dialogue. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்தது, செகண்ட் வந்து டைலாக், சும்மா சாதாரண கான்வர்சேஷன். ஸோ இது வந்து நம்ம புக்லேருந்து பார்த்து படிக்கிறதுக்கும் நம்மளா கான்வர்சேஷன் பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Unplanned conversations are just incorrectly, but spoken English is spontaneously unplanned and returned in real time with no opportunity for editing. அன்பிளான்ட நம்ம வந்து யார்ட்டையாவது பேசுறதுக்கு நம்ம வந்து சிலது வந்து தன்னாலே நமக்கு உருவாகும், சிலது வந்து நம்ம வந்து எழுதி வச்சு நம்ம பேசுவோம். எழுதி வச்சு பேசுறதுக்கும் நம்ம பிளான் இல்லாம எழுதி வைக்காம பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? ஸோ அது வந்து ஸ்பான்டேனியஸ்லி அதுல என்ன வேர்டு வருது நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஆனா எழுதி வச்சா நம்ம கரெக்டா இதுதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம். Tales or question tags are important and they have a range of functions. Clarifying a comment, it's a picture, isn't that? Expressing a personal attitude or judgment of an item, it is why move there. 5 fillers and back channels like etc. அவங்க பேசுறது எப்படி பேசுறாங்க, அந்த ஆட்டிடியூட் பாருங்க. ஓ யா ஓ that don't have any specific meaning. இதுக்கெல்லாம் ஒரு வேர்டு மீனிங்கே கிடையாது. பட் rather fill time. ஆனா அதை ஃபில் பண்றாங்க அந்த இடத்துல. அண்ட் allow to speak to collect his or her thoughts for conversation. நான் பேசிட்டு இருக்கேன். ouch, ஓ யா 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 யூ, இந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கான்வர்சேஷன்ல இந்த வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். Group of words, ready-made phrases that one can cut, copy, paste while speaking, like sort of, kind of, எப்படி சொல்லுவாங்க, sort of, one kind of அப்படி நிறைய பேர் பேசுவாங்க. Stuff like that, a bit, little bit, I mean, you know. இதுல வந்து group of words, ready-made phrases, இதுல அவங்க ரெடிமேடா யூஸ் பண்ணிக்கிறது, அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் பேசும்போது அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. சரியா? At the noticing language is important in order to emphasize the need for learners to analyze features of spoken grammar and produces these features in their own speech. For example, this, can you help me lift this box please? Oh sure, wait a minute. Presenter and presentation tips and techniques. Be enthusiastic and honest. Show your passion and connect with your audience. Focuses on your audience need. Keep it smile, concentrate on it. இதெல்லாம் வந்து நம்ம அந்த smile and make your eye contact with your audience, அதை நேர பேசும்போது ஓரல்ல. Start strongly, tell a story. For a slide shows or PPT contains no more than 10 slides, lasts not more than 20 minutes. Use a font size of number less than 30 points. இதெல்லாம் வந்து ஓரல் கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? Non-verbal communication. Non-verbal communications நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, is the process of communicating by sending and receiving wordless messages. These messages can aid verbal communication, convey thoughts and feelings contrary to the spoken words, or they express ideas and emotions on their own. Some of the functions of non-verbal communications in humans are to be complement and illustrate to
reinforce and emphasize, to replace and substitute, to control and regulate, and to contradict the denoted message. Non-verbal communication அப்படின்னா is the process of communicating by sending a wordless message. அதாவது வேர்டே இருக்காது, ஆனால் மெசேஜ் வந்து பாஸ் ஆகிருக்கும், சென்ட் ஆயிருக்கும், ரிசீவ் இருக்கும். சரியா? This message can aid verbal communications and thoughts and feelings contrary to spoken words. இதெல்லாம் வந்து என்னது? non-verbal communication. Physical non-verbal communicationனா என்ன அப்படின்னு சொன்னா, an individual's body language, என்ன உடம்பை இப்படி அசைச்சு பேசுறது, ஃபேஸில் இப்படி காட்டுறது, ஸ்டான்சஸ், கெஸ்டர்ஸ், உடம்பு ஷோல்டர் இப்படி தூக்குறது, டச்சஸ் அண்ட் அதர் ஃபிசிக்கல் சிக்னல்ஸ் கையோட இப்படி சிக்னல்ஸ் காட்டுறது, அந்த இதில் வந்து நான் வெர்பல். திஸ் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள், leaning forward may mean friendliness, acceptance and interest, while crossing arms can be interpreted. அப்படி ஷோல்டர் இப்படி தூக்கி நிறைய வேர்ட்ஸ் சேரல, அந்த இதுதான் வந்து என்னது? physical non-verbal communication. Research estimates show that physical and non-verbal communication accounts for 55% of all communication. ஸ்மைல், சிரிக்கிறது, அந்த பேசாமல் அந்த ஆக்ஷன் மட்டும் ஃபேஸில் காட்டுறது, ஃப்ரான்ஸ், பர்சிங் லிப்ஸ் வச்சு, clenching of wrist, transmit emotions which are not expressed through verbal communication. வேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம உடம்பால் நம்மளோட கம்யூனிகேஷனை நம்ம வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது. Paralanguage என்னன்னா, the way you say something more than the actual words used reveal the intent of message, the voice quality. Parallel languageனா வாய்ஸ், நம்ம பேசுறது வச்சு intonation, அந்த வேர்டுக்கு வந்து intonation, pitch, stress, tone and style of speaking communicates approval, interest or the lack of it. இதெல்லாம் வந்து paralanguage. Research estimates the tone of voice accounts for 38%. இதுக்கு வந்து 38% தான் கொடுத்துருக்காங்க. சரியா? Aesthetic communication, art forms such as dancing, டான்ஸ் பண்ணி சிலவங்க அவங்களோட மெசேஜை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணி காமிப்பாங்க, பெயிண்டில் அவங்களோட மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. ஸ்கல்ப்சரில், அதுமாதிரி மியூசிக்கில் அவங்களோட அதாவது அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல முடியாது, வாயால் சொன்னால் அவங்களுக்கு அழகியாக வந்துடும், அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த ஏஸ்தட்டிக் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஆர்ட் ஃபார்மில் டான்ஸ் பண்ணி அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறது, இல்லை அவங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வெளிப்படுத்துறது, சந்தோஷத்தை பெயிண்டிங்கில் அதேமாதிரி காமிக்கலாம், ஸ்கல்ப்டிங்கில், மியூசிக்கில் இதெல்லாம் அவங்க காமிக்கலாம். They distinctly convey the ideas and thoughts of the artist. சரியா? Appearance is usually the first thing noticed about a person. A well-dressed and groomed person is presumed to be organized and methodological, whereas a sloppy and shabby person fails to make a favorable impressions. அதாவது நம்ம appearance, நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம சிலவங்க வந்து பண்ணுவாங்க. Dressing appropriately in all formal interaction is emphasized. The dress code in office is generally, ஆஃபீஸில் இருக்கும்போது dress code வந்து ரொம்ப ரொம்ப important. It consists of formal suits, trousers with plain white or light color shirts and leather shoes. இதெல்லாம் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் சரி, உங்களை ஆஃபீஸில் இன்டர்வியூவில் எடுக்கிறதுக்கும் சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Bright colors, jeans, t-shirts, especially with slogans and other informals, we are not allowed. இதெல்லாம் வந்து எல்லாமே லைட் கலர் ட்ரெஸ் கோட். ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரெஸ் கோட் இது மட்டும்தான் இருக்கும். எதெல்லாம் அப்படின்னா ஃபார்மல் சூட்ஸ், ட்ரௌசர்ஸ், பிளெயின் அதுதான் இருக்கும். சரியா? அந்த பிரைட் கலர்ஸ், ஜீன்ஸ் அதெல்லாம் வந்து நாட் அலோடு. Women formal 2 pieces trousers or skirts, sets of formal ethnic wear like saree is permissible. அடுத்தது விஷுவல் கம்யூனிகேஷன். அடுத்து சிம்பிள்ஸ் such as religious or sectarian symbols, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறது. அடுத்தது விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து through visual aids such as signs, typography and drawing, graphic designs, illustrations, color, இந்த பாருங்க, இதே மாதிரி டிசைன்ஸில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. இதே மாதிரி நம்ம டிசைன்ஸ், கிராஃபிக்கல் டிசைன்ஸ் போட்டு நம்மளோட டீச்சிங்கை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
Sometimes it may replace written communication altogether. Visual communication is a powerful medium. நம்ம வந்து இப்படி சும்மா இப்படி உட்காந்து அப்படி படிக்கிறத விட நம்ம வரைஞ்சு பார்த்து படிக்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து பவர்ஃபுல் மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லுவாங்க மைண்ட் மேப் போட்டு படிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எழுதி படிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டு படிங்க, கிராஃப் போட்டு படிங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It is the reason that the print audiovisual medium makes effective use of visuals to convey their message. சரியா? Visuals like graphs, pie charts, பாருங்க அந்த pie chart, graphs போட்டு காட்டுறது, pie charts, இதெல்லாம் ஈஸியா வந்து நம்ம இப்போ ஆஃபீஸ்ல நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து கூடி குறைஞ்சிருக்கு, எல்லாம் இந்த இடத்துல இவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு, நம்ம இப்படி போட்டு கிராஃப் போட்டு இல்ல pie charts போட்டு நம்ம காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தே ஆர் இன் an essential part of official presentation these days. இப்பெல்லாம் இதுதான் நமக்கு வந்து ரொம்ப விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. The questions are intended to build on one another, so try to answer them in order. Start with I notice and then I wonder, ends with a catchy headline. இதெல்லாம் வந்து ரொம்ப விஷுவல் கம்யூனிகேஷன்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க.